இது 2022ல் கேட்டது. ஓகேவா? சிம்பிளாக பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பி அப்படின்னா என்னது? பிரைம் நம்பர். கியூ அப்படின்னா காம்போசிட் நம்பர். கன்சிக்யூட்டிவ் பார்த்தீங்களா? இதுவும் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுவும் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர். இது 23ல் கேட்டிருக்காங்க, இது 22ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி இன்ட்டு கியூ கேன் பி ஆட் நம்பர். இதுலேயும் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, கேன் பி கேன் பி கேன் பி கேன் பி கேன் பி கேன் பி இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஆன்சர் டி நான் டேரெக்டாகவே மார்க் பண்ணிடலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆட் இன்ட்டு ஆட் தான் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ பிரைம் நம்பரில் ஆட் நம்பர் இருக்குது, காம்போசிட் நம்பரில் என்ன இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆட் நம்பர் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து கியூ பை பி ஒரு காம்போசிட் நம்பர் டிவைட் பை ஒரு பிரைம் நம்பர் சீக்வல் டு பிரைம் நம்பர் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ 9 ஒரு காம்போசிட் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது, ஒரு பிரைம் நம்பர். எஸ் வருது, ஆன்சர் கரெக்டு. அடுத்து பி ப்ளஸ் கியூ கேன் பி பிரைம் நம்பர். ஒரு 2 நம்பரை கூட்டினா பிரைம் நம்பர் வரும். அதாவது ஒரு பிரைம் நம்பரையும் ஒரு காம்போசிட் நம்பரையும் கூட்டினா எனக்கு ஒரு பிரைம் நம்பர் வருமானு கேட்டால் செக் பண்ணி பார்ப்போமா? ஒரு காம்போசிட் நம்பர் எங்கே போகிறது, 6 காம்போசிட் நம்பரு, 5 வந்து பிரைம் நம்பரு, 2 கூட்டினா 11 கிடைக்குது, 11 வந்து பிரைம் நம்பர். எஸ். அப்போ சார் இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கா, இல்லை நிறைய நம்பர் இருக்கானா? எனக்கு ஒரு நம்பர் இருந்தாலே போதும்ப்பா. இங்கே கேன் பி தானே கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்துடுச்சு. அப்போது 1 கரெக்டு, 2 கரெக்டு, 3 கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டாக வந்துச்சா? ஸோ மோஸ்ட்லி கேன் பி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து யூபிஎஸ்சி அப்படி நம்ப முடியாது, அப்படியே ஃப்ளூக்கில் போடவும் கூடாது. ஸோ ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தான் போடணும். ஓகேவா? ஓகே.